Hello viewers, இன்னைக்கு நம்ம class 11 chapter 1 sets relations and functionsல exercise number 1.3ல் 19th sum தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். The formula for converting from Fahrenheit to Celsius temperature is y equal to 5x by 9 minus 160 by 9. Find the inverse of this function and determine whether the inverse is also a function. அதாவது ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கு மாற்றுறதுக்கான ஃபார்முலாவை ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா y ஈக்குவல் டு 5x by 9 மைனஸ் 160 by 9. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கான இன்வர்ஸை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அந்த இன்வர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படி சொல்லிட்டு அதை டிட்டர்மைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்வர்ஸ் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப் இதெல்லாம் வச்சு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த இன்வர்ஸு. ஸோ இந்த இன்வர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்ததும் உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடணும். ஸோ இப்போ நம்ம கிவன் பார்ப்போம். given இதில் இந்த f of x எதவா கொடுத்துருக்காங்கன்னா, இந்த y தான் f of x. என்ன வேல்யூனா 5x by 9 minus 160 by 9. இதுதான் வந்து f of x. இப்போ நம்ம இதை தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த y வந்து எப்படி எழுதலாம்? 5x minus 160 by 9. ஏன்னா டினாமினேட்டர் சேம் தான், ஸோ இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 9 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 9y ஈக்குவல் டு 5x minus 160. இப்போ இந்த 160 இங்கே போயிடுச்சு அப்படின்னும்போது 9y plus 160 ஈக்குவல் டு 5x. ஸோ இப்போ இந்த மல்டிப்ளையில் இருக்க 5 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைட்க்கு போயிடும். ஸோ நான் அப்போ x அப்படின்னு எடுத்துக்கிறேன். 9y plus 160 divided by 5. இது வந்து x. அதாவது இது என்னதுன்னா g of y. g of y தான் இந்த நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். x equal to 9y plus 160 divided by 5. இப்போ நம்மளுக்கு f of x கிடச்சிச்சு, g of y கிடச்சிச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ f of g. f of gனா f of g of இங்கே y இருக்குது, ஸோ நான் இங்கே y போட்டுக்கிறேன். அப்போது f of x இந்த 5x minus 160 by 9ல் இந்த xயில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போது 5 x தான் என்னது 9y plus 160 by 5 minus 160 divided by 9 இல்லையா? இப்போது இந்த 5யும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 9y plus 160 minus 160 divided by 9 வரும். இந்த 160யும் இந்த 160யும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 9y by 9 வரும். 9 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது f of g வந்து இன்வர்ஸ் ஆஃப் y அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது f of g வச்சு நம்ம கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட்டு நான் இங்கே போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம g of f வந்து பார்க்க போகிறோம். அப்போ g of f of x அப்படின்னு போடுவோம் இல்லையா? அப்போது இதில் இந்த 9 இந்த yயில் வந்து f of x தோ இந்த வேல்யூ, அது yக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 9 yயோட வேல்யூ என்னது 5x minus 160 by 9. இங்கே ப்ளஸ் 160 divided by என்னது 5. இங்கே இந்த 9ம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது 5x minus 160 plus 160 5. ஸோ இந்த 160 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது 5x by 5 இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது வந்து g of f வந்து இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது therefore inverse is also a function. எப்படின்னா f inverse of x என்ன அப்படின்னா
9x plus 160 divided by 5. இதான் f inverse of x. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பிரித்து கூட எழுதலாம். 9x by 5 plus 160 by 5. ஸோ இப்போ 160 5 கேன்சல் ஆகும். ஸோ இப்போ 5 1s are 5 3s are 15, remaining 1 5 2s are 10. ஸோ இப்போது therefore f inverse of x வந்து 9x by 5 plus 32. இதுதான் f inverse of x. That's all. Thank you. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.